காலைல ஏஞ்சா முதல்ல நம்மளை வந்து அடிக்கிறது, நம்ம யோசிக்கிறது பிரச்சனை தான். அப்படியே நாளெல்லாம் பிரச்சனையை பற்றியே யோசிச்சு இருந்துட்டு ராத்திரி கனவுலையும் பிரச்சனையே தான் யோசிச்சு இருந்துட்டு இதுதான் எல்லாருடைய வாழ்க்கையாகவும் இருக்கு. அவன் அப்படி பண்ணியிருப்பானோ, இவன் இப்படி பண்ணியிருப்பானோ, அது அப்படி போய் இப்படி போயிருக்குமோ, இது இப்படி போயிருக்குமோ அப்படின்ட்டு ஒன்றுன்னா நினச்சி அவங்களால அப்படியே மூச்சு திணற மாதிரி பிரச்சனையை மட்டும்தான் யோசிக்கும். உங்களுக்கு ஒரு சத்தியமான உண்மையை சொல்லணும்னா, பிரச்சனை அப்படின்றதே வந்து நம்ம மைண்டோட இமேஜினேஷன் தான். நாட்கள் போக போக பிரச்சனை தானா சால்வ் ஆகிடும். அப்போ இது வரைக்கும் மனசை போட்டு அலக்கழிச்சது, ஐயோன்னு கும்பிடுனது எல்லாம் வேஸ்ட்டு தானே. பிரச்சனை ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு கூட மனசு அப்படியே குதிச்சு வந்து அடுத்து ஒரு 10,000 பிரச்சனையை உங்க மூஞ்சியில் தள்ளும். ஏன்னா பிரச்சனை தான் வருத்தப்படுறாச்சா, வருத்தப்படு. இதுக்கு என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. உங்கள் வீட்டில் பூஜை ரூம் இருக்கா? எல்லார் வீட்லையும் டெஃபினட்டாக இருக்கும். அப்படி எட்டி அந்த பூஜை ரூமை கொஞ்சம் பாருங்கள். அதில் வந்து கடவுள் இப்படியே அப்படி படுத்து உங்களையே பார்த்துட்டு இருப்பார். டேய், இதெல்லாம் ஏன் பிரச்சனைடா, நான் பார்த்துக்கிறேன்டா, போய் உன் வேலையை பாடுறா அப்படின்னு ஒரு டெய்லி சொல்லிட்டே தான் இருக்காரு. நீங்கள் கேட்கறது இல்லை காது கொடுத்து. உன்னை படைச்சு உனக்கு இந்த ரோடுன்னு சொல்லி நான் போட்டு வச்சிருக்கேன், நீ எதுக்கு அனாவசியமா இது அதுன்னு உன் மனசை போட்டு நோண்டிக்கிற அப்படின்னு அவரும் கத்தி பார்க்குறாரு. நம்ம கேட்கறது இல்லை. நீங்கள் பாட்டுக்கு மொத்த பிரச்சனையும் அவன் தலையில போட்டுட்டு உங்க வேலையை பாருங்க. ஏங்க, எதுக்குங்க சும்மா பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க வேலையை பாருங்கன்னு இப்ப செல்வராகவன் சார் ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ சோஷியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. பார், முழுசா கண்டென்ட் கிரியேட்டரா மாறின செல்வராகவன் சாரை பார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. செல்வராகவன் சாருடைய படங்கள் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். புதுப்பேட்டை, காதல் கொண்டேன், 1000ல் ஒருவன், இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க. மனுஷன் ரீசன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியாலையும் பயங்கர ஆக்டிவா இருக்காரு. நிறைய விஷயங்களை பத்தி பேசி வீடியோவா ஷேர் பண்றாரு. அவரு சொல்ற ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா அப்படியே முத்தா இருக்கீங்க. அப்படிதாங்க இப்போ ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. எப்ப பார்த்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே பிரச்சனையை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்க. தூங்கும் போதும் பிரச்சனை, முழிச்சிட்டு இருக்கும் போதும் பிரச்சனை, மண்டைக்குள்ள பிரச்சனை மட்டும் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. எதுக்குங்க சும்மா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்க? கண்டிப்பா உங்க வீட்டுல பூஜை ரூம் இருக்குல்ல, அதை திறந்து பார்த்துருந்தீங்கன்னா ஆண்டவனும் இப்படிதான் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. எதுக்கு இந்த புள்ள எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா பிரச்சனையை டீல் பண்றது உங்க வேலை கிடையாது, அது மேல இருக்கிறவன் பார்த்துப்பான். ஒன்னும் இல்லாத விஷயத்த பிரச்சனையை பத்தி மட்டும் யோசிச்சு அது வந்து பிற்காலத்துல சால்வ் ஆனா கூட ஓகே அது முடிஞ்சிருச்சா, அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எதா இருந்தாலும் ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வேலையை பாருங்க அப்படின்னு இப்போ செல்வராகவன் சார் ஒரு சூப்பரான அட்வைஸை கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியால நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவா, கரெக்டா சொன்ன தலைவா, இந்த மோட்டிவேஷனை நான் குறிச்சு வச்சுக்கிறேன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.